அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ அமுதா. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு பணம் வரும் வழி. அந்த தலைப்புல எல்லா லக்னங்களுக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில 2வது லக்னத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். ஏற்கனவே மேஷ லக்னத்துக்கு நம்ம சொல்லியாச்சு. இப்ப ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்துல மகாலட்சுமி எங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாவே உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது தான் அவங்க ஜாதகத்துல மகாலட்சுமி இருக்கிற இடம். பொதுவா 12ஆம் இடம் அப்படிங்கிறது நம்ம உடல் ரீதியா பாதத்தை குறிக்கிற இடம். அப்ப பாதம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துலதான் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. அப்ப இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறது மேச ராசி. இந்த மேச ராசியில பாத்தீங்கன்னா எந்த கிரகம் உச்சமாகுதுன்னு பார்த்தா சூரிய பகவான். அப்ப இவங்களுடைய இந்த லக்னத்துக்கு சூரிய பகவான் அப்படிங்கிறதுதான் மகாலட்சுமி. அப்ப இந்த சூரிய பகவான் உறவு முறையில எந்த உறவு குறிக்கும்னு பாத்தீங்கன்னா தந்தை ஸ்தானத்தை குறிக்கும். அப்ப அவங்களுடைய தந்தை கிட்ட போய் ஆசீர்வாதம் அடிக்கடி வாங்கணும். அதே சமயம் இவங்க வாங்குற முதல் சம்பளத்தை அவங்க பாதத்துல வச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த பணத்தை அவங்க கொஞ்சம் எடுத்து சேமிச்சு வச்சாங்கனாக்கா இவங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே போகும். ஓகே, இப்ப இவங்களுக்கு அப்பா இருக்கிறவங்களுக்கு ஓகே, அப்பா இல்லாதவங்களுக்கு மாமனாரை அப்பாவா பாவிச்சு அவங்க இந்த செயலை செய்யலாம். ஓகேங்க, இந்த மாதிரி செய்யும் பொழுது இவங்களுக்கு பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. அதே போல பணம் சேமிச்சுக்கிட்டே போகும். இவங்களுடைய கஷ்டங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வாழ்வியல் பரிகாரம் நம்ம செய்வதன் மூலியமா நமக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா மாறும். எல்லாமே மாறுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. பணம் வரதுக்கு நிறைய ரூல் இருக்கு. அதுல இதுவும் ஒரு ரூல். இது வாழ்வியல் பரிகாரம். நம்ம பணம் கொடுத்து செய்ய போறது கிடையாது. சாதாரணமா நம்ம போய் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற மாதிரிதான். அதை இதை செய்யும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் பொதுவாவே அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்ல விஷயம். அதுலயும் குறிப்பா இவங்க தாயார்கிட்டையும் தந்தை கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது மென்மேலும் இவங்க வளரக்கூடிய அமைப்பு நிறைவா இருக்கு. அதனால எல்லாருமே அதாவது ரிஷப லக்னக்காரங்க தந்தை கிட்ட பிரதானமா ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்க பாதத்தை தொட்டு வணங்குறது, அதெல்லாம் இவங்களுக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலை இவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனாக்கா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை. அதே போல ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய பெயர் ஸ்ரீ அமுதா. என்னுடைய தொலைபேசி எண் 8754088137. நன்றி.